ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு காளான் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக அன்னாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ண சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 200 கிராம் காளான் சேர்த்துக்கிறேன். காளானெல்லாம் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவில் நல்ல காளான் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காளான்லேருந்து தண்ணி விடுற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து தொக்கு பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ பார்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வேணும்னா கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு காளான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.